உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும் இந்த வாட்டி? நான் போறது ரெட்டலி தான். ஏடிஎம்கே எடை பண்ண அந்த கொரோனா டைம் நல்லா செஞ்சாரு. அவர் வந்தாருன்னா மாற்றம் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அதனால ஏடிஎம்கே ஓட்டு போடலான்னு. உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்? விஜய்க்கு தான். புதுசாக ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். அது என்னுடைய கருத்து. திருப்பி அவங்க செஞ்சதை மாற்றி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எந்த பலன் கிடையாது. இவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஒத்துழைப்பு பண்ணி அவர் ஓட்டு போடணும். டிநகரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஜாஸ்தி. அது நமக்கு ஐடியா அளவுக்கு இல்லை. தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும். டிநகரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன் மெஜாரிட்டி. ஏன்னா அவங்க தான் வந்து அறிக்கை எம்எல்ஏக்கு எல்லாமே இப்போ சொல்லிட்டாங்க அந்தந்த தொகுதிக்கு. இப்போ டிநகருக்கு இவர் தான் அன்பழகம் கருணாநிதி. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? புதுசா கட்சி வந்திருக்கு. கண்டிப்பா ஜெயிப்பார், கண்டிப்பா வருவார். அவரு தான் வருவார். எல்லாருமே அவருக்கு தாங்க சப்போர்ட் பண்றாங்க. நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ் பாக்குறோம். எவ்வளவு ப்ராப்ளம் கொடுத்துறாங்க. எதுவுமே தப்பாவும் அவரை பத்தி யாரும் பேசல. ஸோ அவர் கண்டிப்பா நல்லபடியா பண்ணுவார் பாக்குறேன். நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் அவருக்கு தான் ஓட் போடுவோம், வேற யாருக்கும் கிடையாது. உங்களுடைய ஆதரவு வந்து புதுசாக யோசிக்கிறோம். புதுசாக ஒருத்தர் வந்தால் கெத்தாக இருக்குமே, அவங்களும் வேற மாதிரி யோசிச்சு நல்லது செய்வாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால புது ஆளை ஏதாவது செய்யலாமா, அவருக்கு ஏதாவது நம்ம ஓட்டு போடலாமா? புதுசானா யாரை சொல்றீங்க? புதுசாக ஒருத்தர் இருக்கார், நம்பிக்கையான ஒரு ஆள் வந்திருக்காரு, அவரை நாங்கள் பெருசாக நம்புகிறோம். அரூர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். டிநகரை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு பேரும் கட்சிகளுமே பலம் வாய்ந்த ஒரு பவர்ல இருக்காங்க. மக்கள் சப்போர்ட் இருக்குன்னா அது டிநகருக்கு தான் சொல்லலாம். இந்த வாட்டி டிநகர்ல தாவேக்கோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நிற்க போறதா வந்து ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதனால மக்கள்கிட்டயே இங்க நேரடியா டிநகர்ல வந்து களத்துல வந்து மக்கள்கிட்டயே யாருக்கு இங்க சப்போர்ட் இருக்க போகுது, ஆதரவு யாருக்கு பெரும்பான்மை இருக்க போகுதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தேர்தல் வரப்போகுது. உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும் இந்த வாட்டி? நான் போறது ரெட்டலி தான். ஏடிஎம்கே. எதனால ஏடிஎம்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதனால ஏடிஎம்கேனா வரைக்கும் டிஎம்கே இருந்தது போன எலெக்ஷன்ல இருந்து இப்போ இந்த எலெக்ஷன் வரைக்கும். இது வரைக்கும் ஒரு மாற்றம் எனக்கு தெரியல. அடுத்தது சார்னா விஜய் வராரு. அவருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் இது இருக்குமான்னு தெரியல. ஏடிஎம்கேனா எடை பண்ண அந்த கொரோனா டைம் நல்லா செஞ்சாரு. அவர் வந்தாருன்னா மாற்றம் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அதனால ஏடிஎம்கே ஓட்டு போடலான்னு இருக்கேன். டிநகரில் வந்து தாவேக்கல இருந்து அந்த கட்சியோட பொதுச் செயலர் புஷி ஆனந்த் நிற்க போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அவர் வந்தாருன்னா ஏன்னா டிவிக்கே பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அதிகபட்சமே நிறைய பேர் இருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குமா புஷி ஆனந்த் நிற்கிறது? இருக்காங்க இளைஞர்லாம். அவங்க போடுற ஓட்டு எப்படி இருந்தாலும் ஏடிஎம்கே ஓட்டு வேணா பிரிமை தவிர்த்து இவங்க தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது யாருமே. நான் கூட ஏடிஎம்கே தான் வரும்னு சொல்ல, டிஎம்கே தான் வரும்னு சொல்ல. நம்மளுக்கு ஒரு கட்சி மாற்றம் வரும்னு பார்த்தா ஏடிஎம்கே. ஏன்னா அவங்களால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அவங்க. அதனால் அவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தபடி பார்த்தா விஜய் அப்படி கூட சொல்லலாம். 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை. உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும் இந்த வாட்டி? நம்ம வாக்கு இந்த விஜய்க்கு தான். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமே, விஜய்க்கு தான். ஸோ விஜய் வந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதிமுக திமுக வந்து பலம் வாய்ந்த கட்சிகள், அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க, நிர்வாக திறமை இருக்கும். விஜய் வந்து இன்னும் மக்களை கூட சரியா சந்திக்கல. அவர் வந்தாருன்னா எல்லாம் செயல்பாடுகள்லாம் பண்ணுவாரான்னு மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க. சரி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். வாய்ப்பு கொடுத்தா தெரிய போகுது, அவ்வளவுதான். டிநகர் பொறுத்த வரைக்கும் தாவேக்கோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நிற்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன இங்க ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்களா? டிநகரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஜாஸ்தி. அது நமக்கு ஐடியா அளவுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும் டிநகரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரே நிற்கிறாருன்னா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதை இருக்குமா? இன்னும் அவங்க வேலைகள் இன்னும் ஆரம்பிக்கல. இன்னும் டிநகர் சம்மந்தப்பட்ட தாவேக்கா இதை பற்றி நான் இன்னும் பார்க்கல. இது வரைக்கும் பார்க்கல. இனிமேல் பார்த்தா ஏதாவது ஐடியா இருந்தால் பார்ப்போம். இளைஞர்கள் அதிகப்படியான பேர் வந்து தாவேக்கா பக்கம் நிற்கிறாங்களா? ஆமாம், அப்படி தானே இருக்குது. இளைஞர்கள் தாவேக்கா பக்கம் தான் இருக்காங்க. நானே இளைஞர், நானே தாவேக்கு தான் போட போகிறேன். அவனும் தாவேக்கு தான் போட போகிறான். இளைஞர்கள் எல்லாமே தாவேக்கா தான் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 90% தாவேக்கா தான் போகும். அது சிஎம் ஆயிடுவாரா? விஜய் சிஎம் ஆயிரம் வாய்ப்பு இருக்குமா? சிஎம் வாய்ப்பு இருக்குமானா அது டவுட்டு. அதெல்லாம் எடுத்தோட எல்லாம் சிஎம் ஆக மாட்டாங்க. ஆமாம், சரி, காலம் தேவைப்படுதுல்ல, அவகாசம் தேவைப்படும். அவர் என்ன செய்கிறாருன்றதை பார்க்கலாம். எதுவும் நம்ம கையில் இல்லை. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன் மெஜாரிட்டி. ஏன்னா அவங்க தான் வந்து அறிக்கை எம்எல்ஏக்கு எல்லாமே இப்போ சொல்லிட்டாங்க அந்தந்த தொகுதிக்கு. இப்போ டிநகருக்கு இவர் தான் அன்பழகம் கருணாநிதி. ராமேஸ்வரம் தொகுதிக்கு அந்தந்த தொகுதிக்கு எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ எல்லா தொகுதிக்கு ஒரு தொகுதி சொல்லியாச்சு. இப்போ சொல்லாத இருக்கிறவங்க வந்து இந்த விஜய் கட்சி, இந்த ஏடிஎம்கெல்லாம் சொல்லலை. நிறையா மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணணும், பார்த்து விடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து எம்எல்ஏ ஃபஸ்ட்டு இது பண்ணணும். எம்எல்ஏ சொல்கிறேன்னா ஒரு சிஎம் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி அவர் சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த தொகுதியில் டீனா இருக்குது, சேதாப்பட்டை, டீனா, வேளச்சேரி எல்லாமே சொல்ல முடியும். மக்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி செய்யணும். ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாரு, ஒரு 3000 கொடுத்தாரு. இனிமேல் அடுத்து அவங்க பையன் வர நினச்சிக்க
அவன் நல்லா செய்வான். சரி, இப்போ டி நகர்ல புஷி ஆனந்த் நிக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. பொதுச் செயலர் தாவேக்காவோட பொதுச் செயலர் நிக்க போறாங்க. இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அடுத்த மாசம் எலெக்ஷன் நடக்க போது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும் இந்த வாட்டி? டிவி கேக்குதா? எதனால டிவிக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாற்றம் வேணும், அதனால தான். இங்க டி நகர்ல வந்து தாவேக்காவோட பொதுச் செயலர் புஷி ஆனந்த் நிக்க போறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. மேக்ஸிமம் நிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. அவர் நின்னா இங்க வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குமா டி நகர் பொறுத்த வரைக்கும்? அது தெரியல எனக்கு. டீனர் டிஎம்கே நிறையா, ஏன்னா ஜே அன்பழகன் அவங்க அதெல்லாம் இருந்திருக்கு. விஜய்க்காக வேணால் போடலாம், அதுக்காக தான். விஷயானந்த் அவரெல்லாம் ஃபஸ்ட்டு அவரை கழட்டி விட்டாருன்னா அவர் நல்லா இருப்பார். ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க இன்னும் அவரை வந்து எப்படின்னா ஒரு செலிப்ரிட்டி மூட்லேயே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரை யாருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியல. அவர் ஹீரோவாக இருக்கும்போதும் அப்படி தான். ஒரு ஹீரோ உடனே போய் பார்க்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம ஸ்டாலினையோ, இப்போ இருக்கிற சிஎம்மையோ, இல்லை எடப்பாடியோ, உதயநிதி சாரையோ யாரையாச்சும் நினச்சா நம்ம ஒரு மாதத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் எதுக்காச்சுன்னா ஈஸியாக போய் பார்த்துடலாம். ஆனால் இவரை போய் பார்க்க முடியும்னா வாய்ப்புகள் கம்மி. இங்கேயே பேசி இவங்களே அமுச்சு விட்டுறா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இது அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாலும் இந்த பிரச்சனைலாம் இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, அதனால் அவர் கரெக்டாக இருந்தாலும் இங்கே கரெக்டாக இருக்காங்களா அப்படின்ற பஞ்சாயத்து இருக்கு. இன்னும் ஆட்சி பிடிச்சிருவாங்களா? டிவிக்கு ஆட்சிக்கு வந்துருவாங்களா? நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அதிருப்தியில் தான் இருக்காங்க. அதனால் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அடுத்த மாதம் வந்து எலெக்ஷன் நடக்க போதீங்க. உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும் இந்த வாட்டி? நல்லவங்களுக்கு. நல்லவங்க? அரசியல்வாதியில் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஆட்சியோட நல்லவங்களாம் தேர்ந்தெடுக்கும். புது வரவுன்னு சொல்லிக்கலாமா? புது வரவு, புதுசாக வர மாதிரி யாரும் புதுசாக வந்து வரவங்க போட்டியிலே இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. யாருக்கு தான் இருக்கு மொட்டையா சொன்னா யாருக்குன்னு புரிஞ்சுக்கிறது? நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான். என்னோட ஓட்டு வந்து தேசிய ஜனநாயகம். ஓகேண்ணா. இப்போ இந்த தேர்தல் வந்து டி நகர் பொறுத்த வரைக்கும் தாவேக்கோட புதுச்சேரி புஷி ஆனந்த் நிக்க போறதா சொல்றாங்க. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் வந்து அதிக பக்கம் நிக்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் நின்னா டி நகர்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமாண்ணா? இல்லை, தாவேக்கா நிற்கலாம், புஷி ஆனந்த் நிற்கிறாருன்னா ஓட்டு வாங்குவார். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது டி நகர் திமுக கோட்டன் மாதிரி சொல்றாங்க. ரொம்ப கட்டமைப்பா இருக்குன்றாங்க. மறுபடியும் அவங்க வருவதற்கான ஆட்சியும் மீண்டும் அவங்களே திமுக வரும் மாதிரி சொல்றாங்க. ஆட்சி திமுக மீண்டும் வருமானு சொல்கிறது சந்தேகம்தான். ஏன்னா இப்போ நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இளம்பெண்கள் பாலியல் பலாத்காரம், அது இதுன்னு மக்கள்கிட்ட நிறைய போய்கிட்டு இருக்கிறதுனால மீண்டும் திமுக ஆட்சி வர்றதுன்றது கஷ்டம்தான். டி நகரில் யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. டி நகரில் அண்ணா திமுக நீங்கள் விரும்புறது? நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் நம்ம ஓட்டு. டி நகரில் யார் வருவாங்க அப்படின்றது, ஏன்னா இப்போ வந்து டி நகரில் திமுக வேட்பாளர் நிற்கிறாங்க, அடுத்து அதிமுக நிற்கிறாங்க, தாவேக்கா வருது. மூணு பேருக்கு போட்டி இருக்குது. யார் ஜெயிப்பாங்கன்றது கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அடுத்த மாதம் தேர்தல் வரப்போகுது. இந்த வாட்டி உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்? விஜய்க்கு தான். புதுசாக போடணும், புதுசாக ஒருத்தர் வந்து என்ன செய்கிறான்னு பார்க்கணும். அது என்னுடைய கருத்து. திருப்பி அவங்க செஞ்சதை மாற்றி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எந்த பலன் கிடையாது. இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒத்துழைப்பு பண்ணி அவர் ஓட்டு போடணும். இளைஞர்கள் அதிகமாக தாவேக்கா பக்கம் நிற்கிறாங்களா, விஜய் பக்கம் நிற்கிறாங்களா? எல்லாருமே நிற்கிறாங்க. இப்போ புதுசாக வந்து பழைய ஆட்களே அவருக்கு ஜாதகமாக தான் இருக்கிறாங்க. புதுசாக மாறுதலை எதிர்பார்க்குறாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாறுதல் வந்தால் நல்லது. டி நகரில் வந்து தாவேக்கோட பொதுச் செயலர் புஷி ஆனந்த் நிற்க போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. புஷி ஆனந்த் நின்னா வந்து இங்கே டி நகரில் ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாரும் மாறுதல் எதிர்பார்க்குறாங்க. அதனால வாய்ப்பு இருக்கு. இது திமுக கோட்டைன்னு சொல்றாங்க. ரொம்ப கட்டமைப்புலாம் பலமா இருக்குன்றாங்க. எப்படி வேணா மாறும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இது கண்டிப்பாக மாறும். ஆனால் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. மாற்றத்தை நோக்கி தான் இருக்கு. இப்போ கண்டிப்பாக மாற்றம் கண்டிப்பாக இருக்கு. ஓகேண்ணா, நன்றிங்கண்ணா. அக்கா, இப்போ எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு இருக்கு. உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்? ஐயாக்கு தான். உதயநிதி ஸ்டாலின் தான். யாருக்கு? ஸ்டாலின் ஐயாக்கு தான். ஏன் மீண்டும் திமுக? ஏன்னா 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாமே நல்லது பண்ணுறது பூராமே அவர் தான். பெண்களுக்கும் சரி, ஏன்னா முக்கியமாக சொல்ல போனால் பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை. இப்போ அவர் வந்தாலும் தான் கொஞ்சம் இது திருநங்கைகளுக்கும் சரி, எங்களுக்கு பொறுத்தளவுக்கு பெண்களுக்கும் சரி, அவர் தான் மீண்டும் எதுங்க இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அவர் தான் வரணும் எந்த ஆட்சிக்கும். அவ்வளோதான். மீண்டும் ஆனால் நிறைய குற்றங்கள் இருக்கு. நிறைய குற்றங்கள் இருக்குது. என்ன பாலியல் தொல்லைங்க அதிகமாக இருக்குது. எல்லாமே அந்த ஐயா வந்தால் தான் எல்லாமே இதாகும். மீண்டும் நான் சொல்கிறேன், கோரிக்கை ஐயா தான் வரும். இப்போ விஜய் வேற வந்திருக்காங்க. இளைஞர்கள் அதிகமாக அவர் பக்கம் நிற்கிறாங்க. டி நகர் பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியோட பொதுச்செயலர் புஷி ஆனந்த் நிற்க போகிறதா வந்து ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அவர் வந்தால் நின்னா ஜெயிப்பாருங்களா புஷி ஆனந்த்? நான் சொல்கிறது ஐயா தான். அவர் தான் வரணும். எல்லாமே நாங்கள் சொல்ல போகிறோம். நல்லது கெட்டது எல்லாமே பார்க்குறது அவர் தான். மீண்டும் பெண்களுக்கே ஒரு திருநங்கையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கே வந்து மாதம் 10,000 ரூபா இது பண்ணுறாங்க. அவர் தான் வரணும். நல்லது பண்ணுறது எல்லாம் அவர் தான். என்ன சொல்ல போனால் அவர் தான் வருவார். அவர் வந்தால் தான் இந்த ஆட்சி நல்லாயிருக்கும். மற்றவங்க யார் வந்தாலும் இதெல்லாம் அவர் தான் வரணும்.
தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, அடுத்த மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்? அதாவது எங்கள் வாக்கில் டீனர் வகுப்பில் சத்தியா தான் சீட்டு கொடுப்பான். எங்க? சத்தியா எந்த கட்சி? ஏடிஎம்கே. அது வந்துடும், அது எந்த மாற்றமும் கிடையாது. திமுக 5 வருஷம் எப்படி ஆட்சி பண்ணாங்க? குறிப்பாக டி நகரில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கா? பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். திமுக பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் அப்புறம் அதிமுக ஓட்டு போடுற என்ன காரணமாக இருக்கும்? காரணம் இருக்குது, சத்தியா வரணும், அதுக்கப்புறமேட்டு பார்த்து. இப்போ தாவேக்கோட பொதுச்செயலர் புஷி ஆனந்த் இங்கே நிற்க போகிறதா ஒரு கருத்து ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது தாவேக்கோட பொதுச்செயலர் புஷி ஆனந்த் டி நகர் இல்லை, ஒன்றும் வேலைக்கு ஆகும். ஹெல்ப் பண்ணி சத்தியா வச்சு முடியாது. விஜய்க்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து சப்போர்ட் நிறைய இருக்கு, அதனால ஜெயிச்சிரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னக்கா எங்கேஜ் பசங்க தான் விஜய்க்கு ஆதரவு. என்ன டீனேஜ் எல்லாம் நீ கிடையாது. அதை எங்கேஜ் பசங்கனாக்கா அதை வச்சு பெற்றோரோட பேச்சு கேட்கறது. நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆளுன்னு இளைஞர்கள் வாக்கு தானே அதிகமாக இருக்கும், அவங்க தானே முடிவு பண்ணுறதானே இருக்காங்க. முடிவாக வரப்போட்டு திமுக. என்ன அது எந்த மாற்றம் கிடையாது. இன்னைக்கு இன்னும் அர்த்தாங்க தடுக்க நடக்கலை, ஆனால் அது விட்டா வேறு ஆள் கிடையாது. பழனிசாமி பிஜேபி போயிட்டாரு, என்ன இருந்தாலும் அது வேலைக்கு ஆகும். எனக்கு பேர் அது. ஆனால் வாக்கு உங்களுக்கு அதிமுக தான் போகிறாங்க. சரி, ஓகே ஓகே டன். ஆனால் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும் இந்த வாட்டி? டிஎம்கே தான். எதனால டிஎம்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. வரலாறு பெற்றது. இன்னொன்று, மக்களுக்கு என்ன தீர்மானம் செய்யணும் அப்படின்றது டிஎம்கே கண்டிப்பாக தெரியணும். அவங்களுக்கு கண்டிப்பாக அது வரலாறு பெற்றது. இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமாக ஆட்சி ஆண்டிட்டு இருக்காங்க. மக்களோட தீர்வு வந்து முழுதாக வந்து அவங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி இளைஞர்கள் வந்து புதுசாக தாவேக்கா வரணும்னு ஆசைப்படுற மாதிரி நிறையா பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கும்? படம் புது புது படம்லாம் வருது. எல்லாரும் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த படம் பார்க்குறோம் அந்த படம் பார்க்குறோன்னு. மக்களுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு ஆழமாக படிக்கணும்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே டிஎம்கே படம் தான். வேறு எந்த படம்லாம் இங்கே செல்லாது, வேஸ்ட்டு. இதெல்லாம் ஒன்றும் அரசியல் வந்து கற்றுக்கணும். எடுத்தவனெல்லாம் வந்து அங்கே போலாம் உட்காந்துட முடியாது. அவங்களாம் வந்து அதுலேயே ஊறி மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்குறாங்க. இவங்களாம் வந்து வரட்டும், வந்து ஃபஸ்ட்டு அரசியல் கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு செய்கிறத வந்து பார்த்துக்கலாம். டி நகரில் புஷி ஆனந்த் நிற்க போகிறதா ஒரு தகவல் பேச்சு அடிபட்டிருக்கு. அவர் வந்தால் இங்கே ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குமா? மக்கள் தான் தீர்மானிக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சு தொழிற்சங்கத்துலேயும் சரி, இல்லை மக்களுக்கு தீர்வும் சரி, எப்பவுமே டிஎம்கேல வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. மேடம், இப்போ 2026 எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் நடக்க போகுது. உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும் இந்த வாட்டி? டிவிக்கு ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? புதுசாக கட்சி வந்துருக்கு. டி நகர் பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியோட பொதுச்செயலர் புஷி ஆனந்த் நிற்க போகிறதா சொல்கிறாங்க. அவர் என்ன ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நம்புறீங்களா? இளைஞர்கள் எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க விஜய் வருவான்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக வருவாருங்களா? வருவார், அவர் தான் வருவார். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அதிமுக வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான கட்சி, விஜய் வந்தாருன்னா புதுசாக இருக்கும், கொஞ்சம் நிர்வாகம் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரை பார்த்து பயப்படுறாங்களா? அது போதாதா? கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணுவார். விஜய் தான் கண்டிப்பாக அந்த வாட்டி நல்லா பண்ணுவார். நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் அவர் வந்தால். பெண்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய்க்கு? எல்லாருமே அவருக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறோம், யாரும் அவரை எவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்துறாங்க, எதுவுமே தப்பாகவும் அவரை பற்றி யாரும் பேசலை. ஸோ அவர் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவார்னு பார்க்குறேன். நாங்கள் எதிர்பார்க்குறோம், நாங்கள் அவருக்கு தான் ஓட் போடுவோம், வேறு யாருக்கும் கிடையாது. விஜய் தான் சிஎம் இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிப்பார். இந்த 5 வருஷம் ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு? ஏதாவது ஒரு ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. ஏன் ஒரு போன மந்த் கூட பாருங்கள், 2 வயசு குழந்தை கஷ்டப்பட்டுச்சு. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் பார்க்குறோம். அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் எல்லாமே மாறும்னு நினைக்கிறோம். இந்தமாரி என் குழந்தைங்க கஷ்டப்படாது ஃப்யூச்சரில், அவ்வளோதான். ஆனால் வணக்கம், இப்போ 2026 நெருங்கிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும் இந்த வாட்டி ஓட்டு? எங்களுடைய ஆதரவு வந்து புதுசாக யோசிக்கிறோம். புதுசாக ஒருத்தர் வந்தால் கெத்தாக இருக்குமே, அவங்களும் வேறு மாதிரி யோசித்து நல்லது செய்வாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் புது ஆளை ஏதாவது செய்யலாமா, அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஓட்டு போடலாமா, வேறு மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறோம். புதுசானா யாரை சொல்கிறீங்க? புதுசாக கட்சி தொடங்கியிருக்காங்க? ஆமாம், புதுசாக ஒருத்தர் இருக்கார், நம்பிக்கையான ஒரு ஆள் வந்திருக்காரு, அவரை நாங்கள் பெருசாக நம்புகிறோம், பார்ப்போம். ஆனால் அவர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் புதுசாக வந்திருக்காரு, ஏற்கனவே வந்து பழைய கட்சிகளாக இருக்காங்க, அவங்க வந்து செய்வாங்க நம்பிக்கை இருக்கும், இவர் வந்து புதுசாக வந்து செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் அரசு அதிகாரிகள், திறமையான அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க அவருக்கு உறுதுணையாக இருப்பாங்க. டி நகரில் வந்து தாவேக்கோட பொதுச்செயலர் புஷி ஆனந்த் வந்து இங்கே போட்டி போடுற தகவல் வந்துட்டு இருக்கு. அவர் இங்கே நின்னா அவருக்கு ஆதரவு இருக்குமா? ஜெயிப்பாரா? டி நகர் தொகுதி ரொம்ப டப்பான தொகுதி, இதுக்கு நாங்கள் பதில் சொல்றது கொஞ்சம் சிரமமான பதில். ஏன்னா வேற தொகுதினா பதில் சொல்லலாம். டி நகர் தொகுதி ஏற்கனவே இருக்கிற ஆளுங்கட்சிக்காரங்க வந்து பலப்படுத்தி வச்சிருக்காங்க. அதிமுகவும் கொஞ்சம் பலமா இருக்குது. அதனால புஷி ஆனந்த் வர்றாருன்னா இளைஞர்கள் ஆதரவு இருக்கும் தான், ரொம்ப டப்பா இருக்கும். கணிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? அதான் அவ்வளவு சீக்கிரம் போல்டா சொல்ல முடியாது. வேற தொகுதினா நம்ம சொல்லலாம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, அடுத்த மாசம் எலெக்ஷன் வரப்போகுது.
உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும் இந்த வாட்டி? டிவி கேட்குறாங்க. டிவிக்கு என்ன காரணமாக இருக்கும் இந்த வாட்டி உங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு? சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஆட்சி ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறேன், வேறு எந்த ஒரு ரீசனுக்கும் கிடையாது. இதுக்கு முன்னாடி சீமான் அண்ணனுக்கு போட்டுட்டு இருந்தேன், இப்போ டிவிக்கு போடுறேன். ஏன் டிவிக்கு போகிறேன், மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஸோ பீப்புள்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி வந்து யார் இருக்குதோ அவங்களுக்கு போட்டோம் அப்படின்னா ஸோ ஆட்சியில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எனக்கு மெஜாரிட்டி வந்து அவங்க சைடு டிவிக்கு சைடு அதிகமாக இருக்கிறனால. ஆனால் வந்து மெஜாரிட்டின்னு பொறுத்தா 2 பெரும் கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே ரொம்ப எனக்கு ஆட்சி மாற்றம் வேணுன்றதே அவங்ககிட்ட இருந்து தானே. அதனால வந்து எனக்கு வந்து சீமான் அப்படின்னா டிவிகேக்கு வந்து மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் டிவிக்கு வந்து இந்த டி நகரில் பார்த்தீங்கன்னா புசியானந்த் நிற்க போகிறதா சொல்கிறாங்க டிவிக்கிலேருந்து. அவர் நின்னா இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூறுகள் அதிகமாக இருக்குமா? எப்படி இருக்கும்? இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா பொட்டன்ஷியல் ரொம்ப முக்கியம். புசி ஆனந்துக்கும் சரி, ஆதவர்ஜனா சாருக்கும் சரி. ஸோ அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. டிவிகே வந்து மெஜாரிட்டியான ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சொசைட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸான பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் கேதர் பண்ணணும். லைக் நம்ம வந்து ஹீலர் பாஸ்கர் மாதிரி எவ்வளோ வந்து சொசைட்டிக்கு வந்து உண்மையாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் டிவிக்கு வந்து சேர்த்தா தான் ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும். டிவிக்கில் வந்து என்னையை பொறுத்த வரையும் விஜய் சார் இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து மெயின் பாயிண்ட்டாக இருக்கிறத தவிர ஸோ அவருக்கு கீழே இருக்கிற யாருமே வந்து அவ்வளோ ஒரு ஹோப் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கிடையாது. ஸோ இங்கே பொட்டன்ஷியல் ரொம்ப முக்கியம். டிஎம்கேல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொட்டன்ஷியல் ஆற்றல் மிக்க நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டிவிக்கிலேயும் நிறைய தலைவர்கள் வந்து நீங்கள் வந்து ஒருங்கிணைக்கணும், நிறைய வந்து ஸ்பீச் கொடுக்கணும். என் நண்பர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆக்டராக வச்சு ப்ரொடெக்ட் பண்ணாமல் ஸோ அவரை ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து லெட் ஹிம் டு ஸ்பீச் வித் பப்ளிக் அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய கொண்டு வரணும். ஸோ நிறைய ஒரு கட்சிக்கு வந்து நிறைய பீப்புள்ஸ் நீங்கள் வந்து சேர்த்தா தான் நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். தேங்க்யூ. ஆனால் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும் இந்த வாட்டி? டிஎம்கே. எதனால டிஎம்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. மக்கள் எப்பவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு புது கட்சி இல்லைனா வந்து ஏற்கனவே ஏடிஎம்கே இந்த மாதிரி விரும்புவாங்க. இதனால மீண்டும் திமுக போன தடவை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, அதனால இந்த தடவை டிஎம்கேக்கு வரலாம். ஏன்னா எனக்கு எதிர்க்க கடையில் வேற டிஎம்கே கடை இருக்கு, அதனால வந்து நான் ஏடிஎம்கேன்னு சொன்னேன். என்ன ஒதுப்பாங்க. சரி, டி நகரில் வந்து தாவேக்காவோட பொதுச் செயலாளர் புசியானந்த் நிற்க போகிறதா ஒரு தகவல் வருது. தாவேக்காக்கு இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கதாகவும் சொல்கிறாங்க. அவர் என்ன இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இங்கெல்லாம் வாய்ப்புலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா. இங்கே வந்து டிஎம்கே தொகுதி, அதனால டிஎம்கே தான் வின் பண்ணோம். புசியானந்த் இப்போ புதுசாக வந்துருக்கிறாரு, வந்த உடனேயுமே வந்து எம்எல்ஏவாக நிற்பார், இது வின் பண்ணிவிடுவார் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் சும்மாண்ணே. என்ன விஜயோட முகத்தை வச்சு கொஞ்சம் ஓட்டு வரும், ஓட்டு பிரியுமே தவிர எம்எல்ஏலாம் அதிகமாக வர்றதுக்கெலாம் வாய்ப்புலாம் கிடையாது. மற்றபடி வேறு எதுவுமே சொல்ல முடியாது. புசியானந்தெல்லாம் நல்ல ஃபேமஸ் ஃபேஸ்லாம் கிடையாது. விஜய் கரூரில் விஜய், உஸ்லம்பட்டி விஜய், அது போல் வந்து டி நகரில் விஜய், அவ்வளோதானே. இதில் வந்து இந்த சின்ன சின்ன பசங்க மட்டும்தான், 18 வயசு கீழே இருக்கிற பசங்க ஓட்டு போட முடியாது. இருந்தாலும் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு குதிச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லைண்ணா. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, அடுத்த மாதம் எலெக்ஷன் இருக்குது. உங்களோட வாக்கு யாருக்கா இருக்குங்க? எதனால விஜய்னு தெரிஞ்சுக்கலாமா? வந்தால் வந்து மக்களுக்கு நல்லது செய்வார், நிறையா பண்ணுவாரா பெண்களுக்கு? இளைஞர்கள் அதிகமாக விஜய் பக்கம் நிற்கிறாங்களோ? டி நகரில் வந்து தாவேக்கோட புதுச்சேரி புஷியானந்த் நிற்க போகிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அவர் இங்கே நின்று வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஓகே. இப்போ மற்ற கட்சிலாம் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக திமுகலாம் வந்து ரொம்ப பழைமையான கட்சி, அவங்களுக்கு நிர்வாக திறமை இருக்குது. ஆனால் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு, அவர் ஜெயிச்சாலும் அந்த இதெல்லாம் பண்ணுவாராங்கிறது டவுட்டாக சொல்கிறாங்க. வந்தால் செய்வார், ஏதாவது செய்வார். சரி.